அம்னோ தலைவர் அஹ்மத் ஜாகிர் ஹமிடியை சந்தித்தது கட்சிக்கு துரோகம் என கூறிய முகைதீன் யாசின் குற்றச்சாட்டை பெசாத்து முன்னாள் துணைத் தலைவரான ஹம்சா ஜைனுடீன் மறுத்துள்ளார். அந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று அவர் தெரிவித்துள்ளார். நான் எதிர்க்கட்சி தலைவர், அப்படி இருக்கையில் டிஏபி பொதுச் செயலாளர் அந்தோனி ரோக்கை சந்திக்க கூடாதா? நான் எதிர்க்கட்சி தலைவர், அவர் அமைச்சர் என்று ஹம்சா சுட்டிக்காட்டினார். அதேபோல் துணை பிரதமரான ஜாகிட்டை நான் சந்திக்க கூடாதா? முஹிதீன் ஏன் பயப்படுகிறார்? ஜாகித் வந்து அவரை கட்சித் தலைவர் பதவியில் இருந்து அகற்றவா முடியும் என்று ஹம்சா கேள்வி எழுப்பினார். நான் துரோகம் செய்தேன் என்று கூறுவது என்னை கட்சியில் இருந்து நீக்குவதற்கான காரணம் தேடுவதற்காக மட்டுமே என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதை இவ்வளவு நீட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது குழந்தைத்தனமானது என்று அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். முன்னதாக ஹம்சா ஜாகித்துடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி புதிய அரசியல் கூட்டணியை உருவாக்க முயன்றதாக முஹிதீன் குற்றம் சாட்டியிருந்தார். அதன்படி அந்த அமைப்பில் ஹம்சா துணை பிரதமராகவும் மற்றொரு தலைவர் பிரதமராகவும் பதவியேற்கும் திட்டம் இருந்ததாகவும் கூறப்பட்டது. மேலும் பெசாத்து கட்சியை நிலைகுலைய செய்யவும் உட்பகையை ஏற்படுத்தவும் ஹம்சா நடவடிக்கைகள் எடுத்ததாகவும் அதனால்தான் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி அவரை கட்சியில் இருந்து நீக்கியதாகவும் முகைதீன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் புதிய அரசியல் முன்னேற்றமாக பார்ட்டி கெலுவர்கா மலேசியா கட்சியில் சேர்ந்து அதன் தலைமையை ஏற்கும் வாய்ப்பு குறித்து ஹம்சா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. மேரு போலீஸ் நிலையத்தில் சண்டையில் ஈடுபட்டது தொடர்பாக மூவர் இன்று கிளான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட உள்ளதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் சசாலி ககார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அவர்கள் மீது ஆபத்தான ஆயுதத்தை பயன்படுத்தி காயம் ஏற்படுத்துதல், மிரட்டல் விடுத்தல் மற்றும் சொத்து சேதம் ஏற்படுத்தும் வகையில் தீங்கு விளைவித்தல் போன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட உள்ளன. மேலும் போலீஸ் நிலையத்திற்குள் ஒழுங்கின்மை ஏற்படுத்திய குற்றச்சாட்டும் அவர்கள் மீது பதிவு செய்யப்படும் என்று அவர் கூறினார். முன்னதாக கடந்த திங்கட்கிழமை மேரு போலீஸ் நிலையத்தில் ஏற்பட்ட சண்டை தொடர்பாக 8 பேரை போலீசார் கைது செய்ததாக செய்திகள் வெளியானது. அதில் மூவர் போலீஸ் நிலையத்திற்கு புகார் அளிக்க வந்திருந்த போது மற்ற 5 பேர் அங்கு வந்ததை அடுத்து இரு குழுக்களுக்கு இடையே திடீரென சண்டை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. வீட்டு பகுதி ஒன்றில் பாதுகாப்பு பணியை யார் மேற்கொள்வது என்ற விவகாரத்தில் ஏற்பட்ட தகராறு இந்த சண்டைக்கு காரணமாக இருக்கலாம் என்று சசாலி முன்னதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மீதமுள்ள 5 பேர் வழக்கில் குற்றப்பத்திரிகை தரப்பின் சாட்சிகளாக இருப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் சமூக ஊடகங்களில் பரவிய போலீஸ் நிலையம் தாக்கப்பட்டது என்ற தகவலை உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் மறுத்துள்ளார். அத்தகைய தகவல்கள் பொறுப்பற்றவை என்றும் இந்த சம்பவத்தால் போலீசின் செயல்முறை விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள தாக்குதல்களை தொடர்ந்து நிலவும் போர் சூழ்நிலை குறித்து பிரதமர் டதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீப் கவலை தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீப் தம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாக அன்வார் முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தொடங்கிய தாக்குதல்களை தொடர்ந்து மேற்காசியாவில் நிலைமை மிகவும் தீவிரமாக மாறி வருவது குறித்து இருவரும் கவலையை பகிர்ந்து கொண்டதாக அவர் கூறினார். இந்த மோதலில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரும் உடனடியாக தாக்குதல்களை நிறுத்தி எந்த நிபந்தனையும் இல்லாத தற்காலிக போர் நிறுத்தத்தை அமல்படுத்தி பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்ப வேண்டும் என்பதில் இரு தலைவர்களும் ஒருமித்த கருத்து தெரிவித்ததாக அன்வார் குறிப்பிட்டார். மேலும் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே நிலவும் பதற்ற நிலைமை பற்றியும் ஷெபாஸ் தகவல் பகிர்ந்ததாகவும் இரு நாடுகளுக்கு இடையே அமைதியை ஏற்படுத்த தேவையான முயற்சிகள் குறித்து கருத்துகள் பரிமாறப்பட்டதாகவும் அவர் கூறினார். கிளான் தெலுங்காடோங் தெலுப்புலாய் ரயில் பாதையில் ரயில் கேபிள்களை திருட முயன்றதாக கூறப்படும் ஒரு வெளிநாட்டு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்று முன்தினம் மாலை 6:45 மணிக்கு ரயில் தண்டவாளங்களுக்கு அதில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நடந்து கொள்வதை கண்ட பின்னர் அந்நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் ரோந்து பணிகளை மேற்கொண்டு கேபிள் திருட்டு இடங்களை கண்காணித்து வந்த 2 KTMB துணை போலீஸ் அதிகாரிகள் தப்பி ஓட முயன்ற சம்பந்தப்பட்ட நபரை அணுகினர். இருப்பினும் சந்தேக நபர் துணை போலீஸ் அதிகாரிகளால் வெற்றிகரமாக கைது செய்யப்பட்டார் என்று ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரின் உடைமைகளை ஆய்வு செய்ததில் திருட்டு முயற்சியில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் கத்தி மற்றும் ஒரு ஜோடி கத்தரிக்கோள் அடங்கிய ஒரு சிறிய பை கண்டுபிடிக்கப்பட்டது. அடையாள ஆவணங்கள் இல்லாமல் இருப்பதும் வெளிநாட்டவர் அவர் என்றும் நம்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் மாலை 7:20 மணிக்கு தென்கிள்ளான் போலீஸ் தலைமையகத்தில் மேல் அதிக விசாரணைக்காக சம்பந்தப்பட்ட நபர் ஒப்படைக்கப்பட்டார்.
நெகிரி செம்பிலான், கோலப்புலா மற்றும் தம்பின் பகுதிகளில் உள்ள ஒரு வீடு மற்றும் ஒரு கடையின் முன் பன்றி தலை வைக்கப்பட்ட 2 சம்பவங்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த 2 சம்பவங்கள் தொடர்பாக நேற்று போலீசாருக்கு புகார் கிடைத்துள்ளதாக நெகிரி செம்பிலான் போலீஸ் தலைவர் அல்சாப்னி அமாட் தெரிவித்தார். ஆரம்பகட்ட விசாரணையில் இரு சம்பவங்களும் வியாழக்கிழமை அதிகாலை சுமார் 1 மணி அளவில் நடைபெற்றதாகவும் பாதிக்கப்பட்ட இருவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவங்களுக்கு பின்னால் தனிப்பட்ட தகராறு காரணமாக இருக்கலாம் என்றும் உரிய உரிமம் இல்லாத பணம் கடன் கொடுப்பவரான ஆலோங் ஒருவருடன் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இது நடந்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் கடனை செலுத்த அழுத்தம் கொடுக்கவே இந்த செயலில் அந்த நபர் ஈடுபட்டிருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்தனர். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் நீடித்தால் உலக சந்தையில் எண்ணெய் விலை $100 தாண்டும் அளவுக்கு உயரக்கூடும் என்று உலகளாவிய ஆற்றல் ஆய்வு நிறுவனமான ரிஸ்டார்ட் எனர்ஜி எச்சரித்துள்ளது. அந்நிறுவனத்தின் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்க ஆய்வு பிரிவு தலைவர் ஆதித்யா சரஸ்வத் கூறுகையில், மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வருவதால் சந்தைகள் மிகவும் நிலைகுலைந்த நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த மோதல் நீடித்தால் எண்ணெய் விலை 3 இலக்கத்தை எட்டும் வாய்ப்பு மிகவும் அதிகம் என்று அவர் வெளியிட்ட சந்தை அறிக்கையில் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஆற்றல் வழங்கல் அந்த பகுதி வழியாக தடையின்றி செல்லுமா என்ற கவலை மட்டுமே இருந்ததாகவும், ஆனால் அண்மைய ட்ரோன் தாக்குதல்கள் மத்திய கிழக்கின் ஆற்றல் உள்கட்டமைப்புகளுக்கே பெரும் ஆபத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த பதற்றத்தின் தாக்கம் ஏற்கனவே பல துறைகளில் பரவி வருவதாகவும், குறிப்பாக தரவு மையங்கள் முதல் பொதுமக்கள் வரை பலரும் அதிகரிக்கும் எரிபொருள் விலைகளின் தாக்கத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மோதல் நீடித்தால் பாதுகாப்பு காரணங்களால் சில எண்ணெய் உற்பத்தி மையங்கள் தற்காலிகமாக மூடப்படக்கூடும். இது உலக எண்ணெய் சந்தைக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்தார். ஈராக்கில் உற்பத்தி தடைகள் ஏற்பட்டால் அது குவைத், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மற்றும் கத்தார் போன்ற முக்கிய எண்ணெய் உற்பத்தியாளர்களுக்கும் பரவக்கூடும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.